வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் ரெக்ரூட்மெண்ட்டில் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த டைமில் வந்து ஹவில்தாருக்கு மட்டும் 1075 வேக்கன்சின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஹவில்தாருக்கான வேக்கன்சியும் 1089 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எம்டிஎஸ்க்கு வந்து 4375 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் வந்த டைமில் கொடுத்த வீடியோலையுமே நான் எக்ஸாக்டாக இதை தான் சொல்லியிருப்பேன். ஒரு 4000க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே இருக்கும் தான் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ஹவில்தார் ரெண்டுக்கும் சேர்த்து 5464 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு, ஆல்ரெடி கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 ஸ்டார்ட் ஆகும்னு நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்ன டேட்டில் ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இப்போ செலெக்ஷன் போஸ்ட்டில் நிறையா ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் வந்து ஸ்டெனோ வந்து போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டெனோ போஸ்ட்போண்ட் ஆனால் சிஜிஎலும் போஸ்ட்போண்ட் ஆகும், சிஹெச்எஸ்எலும் போஸ்ட்போண்ட் ஆகும். அப்போது கண்டிப்பாக எம்டிஎஸும் போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் எஸ்எஸ்சியில் வந்து கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் டேட்டுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன்று போஸ்ட்போண்ட் ஆனால் அடுத்தடுத்து வர்ற எல்லாமே வந்து போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணால், இப்போ படிக்க ஆரம்பித்தா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேராவது வந்து சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி சொன்ன ஆன்சர் தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு வேளை எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆகுது அப்படின்னா, அதுவும் போஸ்ட்போண்ட் ஆகுறது எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நான் இதுக்கு வந்து ஒரு 80 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன். ஸோ 80 டேங்கிறதே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் உங்களுக்கு 10 நாள் கம்மியாக இருந்தால் கூட கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இன்னொரு 1 மாதத்துக்கிட்ட எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. பட் போஸ்ட்போண்ட் ஆகுது அப்படிங்கிறதே நம்மளுக்கு இப்போ தெரிய வராது, கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் இப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் இப்போவாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் 50 நாள் தான் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்குறது டவுட் தான். ஓகே, கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபேக்காக வந்து உங்களுக்கு ஹோப் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு வேலையை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 100 நாள் டைம் கொடுக்கணும். 100 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அதை வந்து ஒரு 30 நாள் 40 நாளில் என்னால் பண்ண முடியுமான்னு கேட்குறதே வந்து தப்பு. ஓகே, ஸோ அதுக்கான டைமை நீங்கள் கொடுத்தாகணும். இது காலேஜில் நடக்கக்கூடிய செமஸ்டர் எக்ஸாம்லாம் கிடையாது. ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு அதில் ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது, இதில் நிறையா சப்ஜெக்ட் இருக்கும். அப்படின்னால நீங்கள் அதுக்கான டைம் கொடுக்கணும். ஓகே, இப்போவாவது நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே தான் இருக்கும். இதே எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷனுமே இன்னொரு வாட்டியும் அடுத்த வருஷமும் வரும், வருஷம் வரும். அப்படின்னாலும் நீங்கள் இப்போவாது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. அதுக்கான டைமை நீங்கள் கொடுக்கணும். ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தாலும் அதுக்கான உழைப்பை நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். போதுமான டைமை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.